கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நாள். சாமி கும்பிட்றவங்களாக இருந்தாலும் சாமி கும்பிடாதவங்களாக இருந்தாலும் அன்றைய நாளில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிருஷ்ணராகவும் ராதையாகவும் வேடமிட்டு கிருஷ்ணரே தங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் கிருஷ்ணரை எப்படி வழிபடணும், எந்த நேரத்தில் வழிபடணும், என்னவெல்லாம் நெய்வேத்தியமாக வைத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது கிருஷ்ணருடைய அவதார நாள். அவர் 9வது அவதாரம், கிருஷ்ண அவதாரம்னு சொல்லப்படுது. 8வது குழந்தையாக பிறந்தார். அதனால் ஆவணி மாத தேய்பிறை 8வது நாள் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இந்த ரெண்டும் சேர்ந்து வரும் தருணத்தில் விரதம் இருந்து வழிபட வேண்டியது எல்லாம் கிடைக்கும். சரி, விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் 26 கிருஷ்ண ஜெயந்தி வருது, திங்கக்கிழமை. அப்போது விரதத்தை முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். முதல் நாள் ஒரு வேளை உணவு தான் எடுத்துக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முழு விரதம் இருந்து மறுநாள், அதாவது அந்த திதி முடியும் போது நிறைவு செய்யணும். ஒரு சிலர் அஷ்டமி திதி முடியும் போது விரதத்தை முடிப்பாங்க. ஒரு சிலர் ரோகிணி நட்சத்திரம் அந்த நேரம் முடியும் போது விரதத்தை முடிப்பாங்க. உங்களுடைய வழக்கம் எப்படியோ அந்த வகையிலேயே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். எந்த நேரத்தில் நாம் பூஜையை தொடங்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஆகஸ்ட் 26 திங்கக்கிழமை இந்த கிருஷ்ண ஜெயந்தியானது வருது. காலை 9:02க்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது. இரவு 9:41க்கு தான் ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து வந்த நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம பூஜையை தொடங்கணும். அப்படி பார்த்தா இரவு 9:45க்கு மேலே தான் நீங்கள் தொடங்கணும். ஏன்னா திங்கட்கிழமை நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருஷ்ணர் பிறந்தது நள்ளிரவு, அதாவது நடுராத்திரி. இரவு 12:01லிருந்து 12:45 வரைக்கும் உங்களுடைய பூஜையை நீங்கள் செய்யலாம். இதை நிஷத கால பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 27 செவ்வாய்க்கிழமை காலையில் 5:57 வரைக்கும் இருந்து உங்களுடைய விரதத்தை அதுக்கப்புறமா நீங்கள் முடிக்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த அந்த தருணத்தை பார்த்தவர்கள் 3 பேர் தான். கிருஷ்ணருடைய பெற்றோர்களான வசுதேவர், தேவகி, சந்திரன், இந்த 3 பேருக்கும் தான் கிருஷ்ணர் பிறந்தது தெரியும். அதனால் நடுராத்திரியில் இந்த பூஜையை செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் அப்படியே பலிக்கும் அப்படின்றது ஐதீகம். சரி, வழிபடும் முறை அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணனை குழந்தையாக நினைத்து முதல்ல நம்ம வீட்டில் கிருஷ்ணருடைய பாதத்தை போட்டுக்கலாம். பச்சரிசி மாவால் போடுறது ரொம்ப சிறப்பானது. இந்த நாளில் விரதம் இருந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும், செல்வம் நிலைக்கும், எல்லாவித வளமும் நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். நிறைவான வாழ்க்கை அமையும். முக்கியமாக குழந்தை பேறு கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி வருவதற்குள் கிருஷ்ணரை குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படின்றது பெரியவங்களுடைய வாக்கு. அதற்கான வழிபடும் முறையும் நெய்வேத்தியம் வைக்கும் முறையையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் வீட்டில் கிருஷ்ணருடைய படம் இருந்தால் அந்த படத்துக்கு வழக்கம் போல் சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டில் கிருஷ்ணருடைய சிலை இருந்தது அப்படின்னா சிலையை நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். சிவப்பு நிற மலர்களை சாற்றுங்கள். இளம் சிவப்பு நிற வஸ்திரத்தை அந்த சிலைக்கு ஆடையாக அணிவிங்க. அதே நேரத்தில் வாசனை மலர்களை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. எதுவுமே தெரியல அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டாவது அர்ச்சனை பண்ணுங்க. அந்த ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்ற வாக்கியத்துக்குள்ள எல்லாவித மந்திரங்களும் அடக்கம். துளசி மாலை மறக்காமல் சாத்திருங்க. நெய்யால் செய்த பலகாரங்களை நெய்வேத்தியமாக வைக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு வழிபடுங்க. முக்கியமாக கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வைக்க மறக்காதீங்க. இதையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் இடம் இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு வாழை கன்றாவது அன்னைக்கு நட்டு வைங்க. அந்த வாழையை நல்ல விதத்தில் பராமரிங்க. அந்த வாழை எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கோ அதே போல் உங்கள் வம்சமும் வாழையடி வாழையாக விருத்தியாகி கொண்டே இருக்கும். இது கிருஷ்ணனின் வாக்கு.